ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வாட்ச் நவ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் தண்ணி சூடானதும் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு, லைட்டாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவர் ஆறுனதுக்கப்புறம் அதை ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு பெரிய வெங்காயம் ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 கப் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, கொஞ்சம் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன், அப்போ தான் பக்கோடா கிறிஸ்பியாக வரும். 5 to 10 மினிட்ஸ் இதை ஊற வச்சுக்கலாம். ஒரு பேனில் ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம காலிஃப்ளவர் பக்கோடாவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சுவையான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வாட்ச் நவ்வை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.